ஸோ தட் இஸ் வை இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்டட்டி, அசுரன், சார்பட்ட பரம்பரை, பைசன், தங்கலான், இந்த மாதிரி லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இவ்வளோ தான் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் மிஸ் பண்ணுறேன். 6 வருஷத்தில் ஒரு 6 படம் ஸோ ஃபார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபார் அ கேரக்டர் ஆக்டர் இது ஆக்சுவலி ரொம்ப கம்மி. பிகாஸ் யூஸ்வலாக வந்து கேரக்டர் ஆக்டர்ஸ் வந்து ஷூட்டிங் நான் ஸ்டாப். ஸோ இதனால தான் நீங்கள் வந்து இந்த ப்ரிப்பரேஷனால தான் ஆர் நல்ல ரோல்ஸ் வரணுங்கிறதுனால தான் நீங்கள் வந்து ரொம்ப ஆக்சுவலாக நல்ல எனக்கு அதான் எனக்கு கூட சொல்லுங்கள், எனக்கு வர்ற ரோலில் தான் நான் செலக்ட் பண்ண முடியும். வராதில் நான் தேடிக்கிட்டே இருக்க முடியாது. எனக்கு என்ன வருதோ அதில் எது பெஸ்ட்டுங்கிறது நல்ல படம் நல்ல அப்படி நான் சொல்ல வரல. எனக்கு என்னுடைய மைண்டுக்கும் எனக்கு இது பண்ண முடியும்னு தோணுச்சுன்னா நான் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ ஐம் ஆஸ்கிங் யூ ஒரு ஜஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்டுக்காக ஒரு கொஸ்டின். யாரோ வந்து ஒரு படத்தில் ஒரு அப்பா ரோல் இருக்குது, சூப்பராக பணம் கொடுக்குறாங்க, சும்மா ஜாலியாக போயிட்டு பண்ணால் என்ன? எனக்கு அப்படி தோணலை. யூ டோன்ட் வாண்ட் தட் அது அந்த ஏரியாக்கே நான் போகல. எனக்கு அது தோணலை. அது சொல்லும் போதே எனக்கு என்னால் அதுக்குள்ளே போக முடியல. ஓகே. ஸோ உங்களுக்கு நடிப்புன்னா ஒரு ஏதாவது ஒன்று எனக்கு உள்ளேருந்து அது வரணும். அதுதானே. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஜாப். இட்ஸ் நாட் அ ஜஸ்ட் ஜாப். அது எனக்கு வேணும். அது எனக்கு இப்போ நான் ஒரு ஜாப் கூட எனக்கு அதுவே தப்புன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஜாப்னு சொல்ல முடியாது. எனி ஜாப், எந்த ஜாபாக இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஃபேண்டசி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு எஸ்தட்டிக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கை. பிகாஸ் எனக்கு கூட இப்போ நான் வந்து பசுபதி இன்டர்வியூ பண்ண போகிறேன்னா எனக்குள்ள ஒரு இது இருக்குது. பிகாஸ் what I mean, there is a difference between ஒரு ஜென்ரலாக யாரோ ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க அவங்களுக்கும் இப்போ நான் இன்டர்வியூ பசுபதி ஒரு we want to ஓகே நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் கொஞ்சம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ தட்ஸ் லைக் ஆமாம், அதுதான் அது இல்லைன்னா எனக்கு அது அப்படி தோணலை. இது வரைக்கும் முன்னாடி பண்ணியிருக்கேன். முன்னாடினா நான் நிறைய நேரங்களில் வந்து என்ன ஆகிடுனா எனக்கு அந்த சினிமா புரிகிறதுக்குள்ளே ஓடிடுச்சு காலம். இவந்தோ நான் வந்து ரொம்ப பிளான் பண்ணி இப்படி தான் பண்ணணும்னு நினச்சி வந்தால் கூட நாம் அந்த யோசிக்கிற மொமெண்ட்டில் சிலதெல்லாம் நடந்துடும். சிலது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு போயிடும், எனக்காக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு அதில் போயிடும். நான் கூட இந்த படத்தோட இயக்குனர் நீங்கள் என்னெல்லாம் படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தார். சார் இதெல்லாம் நான் பாதி இல்லைப்பா, இதில் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 படம் தான் ஏதோ வருது. நான் சொன்னேன் இதில் ஒரு பாட்டு காணுது, ஒரு குட்டி சீன் பண்ணது, அது ஒரு 4, 5, 6 இருக்குது. மொத்தமே ஒரு 40 படம் தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெரிகிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோல்ஸு, மற்ற எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணது. அப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஐயோ அதுவுமே தப்பாக இருக்குது. இல்லை, நமக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்வோம், அவ்வளோதான். அதாவது சில நேரங்களில் என்னன்னாங்க, இல்லைன்னு சொல்லிடுறது வந்து பண்ணிட்டு அவஸ்தைப்படுறதை விட இல்லைன்னு சொல்லிடுறது ரொம்ப நல்லது. அவஸ்தைங்கிற வேர்டு ஏன் யூஸ் பண்ணுறீங்க? இல்லை, அவஸ்தைனா இப்போ நான் நாளைக்கு ஐயோ இதை நான் பண்ணியிருக்க வேணான்னு சொல்கிறது இருக்குல்ல, இதை செஞ்சுருக்க கூடாது, அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒன்று தோணும்ல சம்டைம்ஸ். அது ஏன் செஞ்சுருக்கணும் அப்படின்லாம் சில நேரத்தில் தோணும். அந்த மொமெண்ட்டில் தோணல, அந்த மொமெண்ட்டில் ஏதோ ஒன்று செய்யணும்னு தோணிட்டு தான் செஞ்சுருக்கோம். அப்புறம் இது யாருக்குமே பிரயோஜனம் இல்லையே, இதை பண்ணியிருக்கணும், நானும் இதை நாளைக்கு திரும்பி பார்க்கும்போது ஏன் இதை பண்ணியிருக்கணும்னு தோணுது. அவங்களுக்கும் அது பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கு நிறைய நேரங்களில். நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ், ஜென்ரலி அதெல்லாம் ஒரு ரியலைசேஷன் வரும்ல, அதெல்லாமே நம்மளை வந்து ஒரு சின்ன பக்குவப்படுத்துக்கு வைக்கிது. இல்லை, நம்ம பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக செஞ்சுட்டு போவோம். ஸோ இது வந்து நான் நம்பர்ஸாக கேட்கல, பட் ஆஸ் அ கேரக்டர் ஆக்டர் ஹூ இஸ் ரெஸ்பெக்டட், ஆர் யூ ஏபிள் டு, பிகாஸ் ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஃபார், இப்போ நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து இந்த ஸ்பேஸில் வரணும்னு பார்க்குறாரு, தே வண்டர் இஃப் இதில் வர்ற ஒரு பணத்தை வச்சு கேன் வி லீட் அ குட் லைஃப் அப்படிங்கிறது. அஃப்கோர்ஸ் அவங்க எவ்ரிபடி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் டெஃபினேஷன் ஆஃப் குட் லைஃப், அது வேறு விஷயம். பட் இந்த ஒரு நீங்கள் உங்களை மாதிரி ரொம்ப செலக்டிவாக ரொம்ப பார்த்து படங்களை பண்ணுறவருக்கு இஸ் திஸ் அ குட் ஸ்பேஸ்? டெஃபினெட்லி. சி, இது வந்து நாங்கிறது நான் தீர்மானிக்கிறது, என்னுடைய தேவைகள் இது எல்லாமே நான் தீர்மானிக்கிறேன். ஆமாம், எக்ஸ்டர்னலாக அதான் நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒருத்தருக்கும் ஒரு பண தேவைகளுங்கிறது ஒருத்தருக்கும் ஒரு விதமாக மாறும். நான் இன்னைக்கு வந்து தியேட்டரில் இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். நான் எந்த சந்தோஷம் சொல்கிறேன், பணம் இல்லை சொல்கிறேன், ஜாஸ்தி பணம் வச்சுட்டு வீடெல்லாம் வச்சுருக்கு எனக்கு சினிமா தான் கொடுத்தது. சினிமாவில் நடித்த அந்த ஆக்டிங் தான் கொடுத்தது, அதில் எந்த மாற்று கருத்துங்களும் இல்லை. இன்றைக்கி நான் இன்னும் 10 வருஷம் கூட ஜாலியாக இருக்க முடியும்னு சொல்கிறதுக்கான திமிரை கொடுத்தது சினிமா தான், அதை நான் ஒத்துக்கணும். ஆனால் அதனால் நான் இன்னும் நிறைய அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கணும், இன்னும் அப்படி தோணலை எனக்கு. ஐ எம் ஹாப்பி. கண்டிப்பாக நல்ல காசு கிடைக்குது, எனக்கு நல்ல மரியாதை கிடைக்குது, சந்தோஷமாக இருக்கேன். அந்த சந்தோஷத்தை நான் இன்னும் பெரிய விஷயமாக ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த சொசைட்டிக்கு. அதனால தான் இந்த டைமிங். ரைட்.